हरे कृष्णा प्रभु जी। नमस्कारम प्रभु जी। हरे कृष्ण। नमस्कारं प्रभु। हरे कृष्ण। हरे कृष्ण जी, नमस्कार। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामी इति नाम्ने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाषाण्य देशकारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. பக்தர்கள் அனைவரையும் இந்த மகாபாரதம் தொடர் உபன்யாசத்துக்கு வரவேற்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து மகாபாரதத்துல ஆதிப்பருவம் அது நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த ஆதிப்பருவத்துல கடைசியா நம்ம பார்த்தது வந்து கருடனுடைய அவதாரம். அவர் எப்படி தன்னுடைய தாயை வந்து அடிமையிலிருந்து காப்பாத்தினாரு, அப்புறமா கருடனுடைய மகிமை, அதுக்கப்புறம் இந்த அதாவது அம்சாவதரண பருவம் அப்படிங்கிறதுல யார் யார் எந்த விதமான ஒரு அம்சம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அதை தொடர்ந்து வந்து பிரம்மா அவரை தொடக்கமா எப்படி வந்து இந்த சிருஷ்டி அப்படிங்கிறது தொடங்குச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதோடைய தொடர்ச்சியை இன்னைக்கு நாம வந்து பார்க்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பலவிதமான அங்கங்கள் இருக்கு. வாழ்க்கை அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து நம்ம காலையில எந்திரிச்சோம், இவ்வளோ வேலை பண்ணோம், தூங்கணும் அப்படிங்கிறது மட்டுமே இல்லாம இந்த வாழ்க்கையில பலவிதமான செயல்களை நம்ம புரிகிறோம். பலவிதமான அங்கங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கு. வேலை பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒண்ணு இருக்கு, குடும்பம்னு ஒண்ணு இருக்கு, சொந்தம்னு ஒண்ணு இருக்கு, நம்ம ஒரு செயலை உருவாக்குறதுன்னு ஒண்ணு இருக்கு, ஒரு செயலுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறது இருக்கு. இப்படி பல விஷயங்கள் வந்து இருக்கு. இதுல நாம சிலரை பத்தி நம்ம பேசுவோம், நம்மளை பத்தி சிலர் பேசுறது இருக்கு, பொழுதுபோக்கா பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. இப்படி வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பலவிதமான அம்சங்கள் நிறைந்ததாக அது வந்து இருக்கு. இப்படி எதுவுமே இல்லாம இருந்தா கண்டிப்பா நமக்கு வந்து அது ஒரு சுவாரஸ்யமா இருக்காது. நம்மள மாதிரியான ஒரு சாதாரண பக்த ஜீவர்களுக்கு வந்து அது ரொம்ப போரிங்கா இருக்கும். உதாரணத்துக்கு நமக்கு ரொம்ப ஒரு பிஸியா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு இனிமே நீங்க வந்து சும்மா உட்காந்துருக்கிறது தான் உங்களுடைய வேலை அப்படின்னு சொன்னா அவருக்கு எப்படி இருக்கும்? எனக்கு அந்த வேலையை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாரு. ஏன்னா அவருக்கு அது முடியாது, அவருடைய சுபாவம் அதுக்கு வந்து ஒத்துக்காது. அது மாதிரி நம்ம கட்டுண்ட நிலைமையில இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி பலவிதமான அம்சங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து தேவைப்படுது. இந்த அம்சங்கள் இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து சுவாரஸ்யம் இருக்காது. அதே மாதிரிதான் இந்த புராணங்கள் கூட வந்து பலவிதமான அம்சங்கள் இல்லைன்னா லட்சணங்கள் அதோட வந்து கூடுனதா இருக்கு. பாகவதத்துல வந்து சொல்லும் போது புராணங்களுக்கான அந்த லட்சணம் சொல்லும் போது 10 விதமான லட்சணங்கள் வந்து புராணங்களுக்கு வந்து சொல்லப்படுது. அத்திர சர்க்க விசர்க்கோ விசர்க்கஸ்ச ஸ்தானம் போஷணம் ஊதய மண்வந்தரே ஈஷானு கதா நிரோதோ முக்தி ராஷ்ரய அப்படின்னு சொல்லி 10 விதமான லட்சணங்கள் புராணங்களுக்கு வந்து சொல்லப்படுது. இது இதிகாசங்களுக்கும் வந்து பொருந்தும். ஒரு கதை அப்படின்னு சொன்னா அந்த கதையை வந்து நேரடியா இப்படி வந்து ஒருத்தர் வந்தாரு போனாரு அப்படின்னு நம்ம வந்து சொல்லும் போது அதுல எந்த ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது. பகவான் இந்த மாதிரி வந்து ஒரு சிருஷ்டியை வந்து படைச்சாரு,
மனிதர்கள் எல்லாம் வந்து இதுல வந்தாங்க. அவங்க அவங்களுடைய செயல்களுடைய பலன்களை அனுபவிச்சு இறந்து போறாங்க, திரும்ப பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்து ஒரு சுவாரஸ்யம் வந்து இருக்காது. ஆக்சுவலா சுவாரஸ்யத்தை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து எதுவும் சொல்லப்படல. உண்மையிலே அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கிறதுனால நமக்கு இன்னும் வந்து சுவாரஸ்யமா அது வந்து இருக்கு. அதனால ஒரு புராணம் அப்படின்னு சொன்னாலோ இல்லை ஒரு தனிப்பட்ட நபரை பற்றினாலோ நமக்கு முதல்ல அவருடைய சிருஷ்டியிலிருந்து நமக்கு தெரிஞ்சாதான் அது நமக்கு ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். அதுலயும் குறிப்பா வந்து ரொம்ப ஒரு பிரசித்தமான ஒரு நபர், அவருடைய அந்த லைஃப் ஹிஸ்டரியை வந்து ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து விருப்பப்படுவோம். எங்க பிறந்தாங்க, எப்படி பிறந்தாங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, இப்படி எல்லாமே வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இப்ப கூட வந்து பாக்குறோம், இந்த சினிமா நட்சத்திரங்களை வந்து டிவி சேனல்ல கூப்பிட்டு வந்து என்ன பண்றாங்க, உங்களுடைய ஃப்ரீ டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய டயட் என்ன, உங்களுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நீங்க வந்து மீட் பண்ணுவீங்களா, இப்படிலாம் வந்து நிறைய வந்து கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இதுல நமக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவங்க என்ன சாப்பிட்டாங்கன்னு தெரிஞ்சு நமக்கு என்ன ஆக போகுது. ஆனா அந்த மாதிரியான ஒரு லௌகிக வாழ்க்கையிலையும் ஆர்வமா இருக்கக்கூடிய நபருக்கு, அந்த நடிகரை வந்து ரொம்ப பிரியமா இருக்கக்கூடிய அந்த நபருக்கு வந்து அவருடைய இது போன்ற சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். அது மாதிரிதான் இங்க ஜனமேஜயன் அப்படிங்கிறவருக்கு வந்து தன்னுடைய ஹீரோ, அவருக்கு வந்து யாரு ஹீரோனா பாண்டவர்கள் தான் ஹீரோ. அதுலயுமே அவங்க வந்து பகவானுடைய பக்தர்களா இருக்கிறதுனால அந்த பக்தருடைய சரித்திரம், அவங்கள வந்து அந்த சரித்திரத்தை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஜனமேஜயனுடைய ஒரு விருப்பம். அவங்க எங்க பிறந்தாங்க, எப்படி பிறந்தாங்க, அந்த லீனேஜ் என்ன, அதாவது அந்த பரம்பரை எப்படிப்பட்ட பரம்பரை, அதுல அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் என்ன, அதுல பகவானோட எப்படி அவங்க தொடர்பு வந்து வந்தாங்க, பகவான் எப்படிலாம் அவங்களுக்கு வந்துட்டு காப்பாத்தினாரு, இது எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோட இருக்கிறார் ஜனமேஜன். அதாவது பகவானுக்கு மேல அந்த உன்னதமான அந்த ஒரு அன்பு அந்த பிரேமையானது வந்து வரணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா பாகவதத்துல வந்து சொல்லப்படுது. சாரத்ய பாஷத சேவன சக்கிய தௌத்யா வீராசன அனுகமனஸ்தவன பிரணாமான் ஸ்னிக்திஷு பாண்டுஷு ஜெகத் பிரணிதம் ச விஷ்ணு பக்திம் கரோதி நிருபதி சரணாரவிந்தே. சுகதேவ கோஸ்வாமி வந்து, அதாவது சூத்த கோஸ்வாமி வந்து ரிஷிகள் கிட்ட வந்து சொல்றாரு, அதாவது பரிச்சித் மகாராஜனுக்கு வந்துட்டு எப்படி கிருஷ்ணருக்கு மேல அந்த மாதிரியான ஒரு பக்தி பிரேமை அது வந்தது அப்படின்னு கேட்டா, பகவான் வந்து எப்படிலாம் வந்து பாண்டவர்களுக்கு சேவை பண்ணாரு, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணாருங்கிற அந்த சரித்திரத்தை கேட்டு 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 பரிச்சித் மகாராஜருக்கு பகவானுக்கு மேல அப்படி ஒரு பிரேமை வந்ததாம். வீர ஆசன அனுகமன அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல வந்து ஒரு வார்த்தை இருக்கு. அப்படின்னா பகவான் வந்து பாண்டவர்களை அந்த யுத்த பூமியில வந்து ஒரு கூர்க்கா மாதிரி வந்து ப்ரொடெக்ட் பண்ணாங்க. இரவு நேரத்துல தூங்காம அவங்களுடைய கூடாரத்தை சுத்தி சுத்தி வருவாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு தலைவன் எனக்கு கிடைக்கணும்னா நான் எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கணும். தலைவன் எங்கேயாவது வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சேவை பண்ணுவானா? தலைவன் நல்லா வந்து ரெஸ்ட் எடுப்பான், சேவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, சுத்தி வந்து வேலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த தலைவர் வந்து ஒரு விசித்திரமான ஒரு தலைவர். அவர் வந்து தன்னை சரணடைந்திருக்கக்கூடிய அந்த சேவர்களுக்கு வந்துட்டு என்ன பண்றாரு, ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக அவர் வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால பகவான் எப்படி இந்த மாதிரி எல்லாம் வந்து பக்தர்களுக்கு சேவை செய்ய முடியும் அப்படிங்கிறத நினைச்சு நினைச்சு பரிச்சித் மகாராஜருக்கு வந்து உள்ள முருகுது. அது மாதிரிதான் இங்க ஜனமேஜயனுக்கு கூட வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த பக்தர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது பகவானே வந்து ஒரு கூர்க்கா வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப இவங்க எப்படிப்பட்ட பக்தர்களா இருப்பாங்க, அப்ப இந்த பக்தர்கள் என்னெல்லாம் பண்ணி வந்து பகவானுக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவங்களா ஆனாங்க அப்படிங்கிறத ஒரு இன்ச்சு விடாம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஜனமேஜயனுடைய ஒரு விருப்பம். அதனால ஜனமேஜயனுடைய அந்த ஒரு விருப்பத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இங்க வைசம்பாயனர் அவர் வந்து என்ன பண்றாரு, ஜனமேஜயனுக்கு வந்து இந்த சிருஷ்டியின் ஆரம்பத்துல இருந்து எப்படி இந்த பிரஜாபத்தியம் வந்து நடந்தது,
அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு வர்றார். ஏன் அங்க இருந்து ஆரம்பிச்சு வரணும் அப்படின்னு நான் சொன்னேன் கேட்டோம்னா, அதை தான் நான் சொன்னேன். இந்த புராண இலக்கியங்களுக்கு, இதிகாசங்களுக்கு வந்துட்டு அந்த 10 விதமான லட்சணங்கள் வந்து அவசியம். அதுல விசர்க்கம் அப்படின்னு சொன்னா 2ஆம் விதமான ஒரு சிருஷ்டி. அது பிரம்மால இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. பிரம்மா தான் வந்து அந்த 2ஆம் விதமான சிருஷ்டியை வந்து தொடங்குறாரு. அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்குள்ள ஜீவராசிகளால வந்து நிறைக்கிறது. அது அவர் தனிப்பட்ட முறையில பண்ணாம என்ன பண்றாரு, தன்னுடைய சிருஷ்டியின் சக்தியினால பல பேரை வந்து சிருஷ்டி பண்ணி அவங்க மூலமா அந்த பிரஜாபத்தியத்தை வந்து பண்றாரு. இதுவும் பகவானுக்கு செய்யக்கூடிய ஒரு சேவை தான். ஸோ இந்த விதத்துல ஆஹ் அந்த கதைகளை வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது, இல்லை அந்த கதைகளை சொல்றதும் அப்படிங்கிறதும் இந்த இலக்கியங்களுடைய ஒரு லட்சணம். அந்த அதாவது அந்த ஒரு பரம்பராவை வந்து சொல்லக்கூடியது. அதாவது பிரஜாபத்தியம் இல்லைன்னா சிருஷ்டி, அதாவது 2ஆம் தர சிருஷ்டி. சர்க்கம் அப்படின்னு சொன்னா முதல் தர சிருஷ்டி, விசர்க்கம் அப்படின்னு சொன்னா 2ஆம் தர சிருஷ்டி. இந்த 2ஆம் தர சிருஷ்டி மூலமா எப்படி இந்த பிரபஞ்சத்துக்குள்ள பிரஜாபத்தியமானது நடந்தது, அதுல எந்த பரம்பரையில நம்ம வர்றோம், அந்த பரம்பரையில வந்து உத்தமமான பக்தர்கள், அரசர்கள் யாரெல்லாம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதும் வந்து முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கலாம். இந்த மாதிரியான டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன ஆகுது, இப்படிப்பட்ட பக்தர்களும் இந்த பரம்பரால வர்றாங்களா, அப்படிப்பட்ட அந்த பரம்பராவை தெரிஞ்சுக்கிறதுனால பக்தர்களுடைய பேர்களை கேட்கறதுனாலயே நமக்கு வந்து என்ன ஆகுது, நமக்கு வந்து பியூரிஃபிகேஷன் வந்து கிடைக்குது. சைத்தன்ய சரிதாமிர்தத்தை வந்து கவிராஜர் எழுதும் போது சொல்றாரு, சைத்தன்ய மகாபிரபுவோடைய தொடர்பு கொண்ட அவருடைய சகாக்களுடைய பேரை ஒருத்தர் உச்சரிக்க வேணாம், கேட்டாலே போதும் அவருக்கு வந்துட்டு தூய்மை அடைவாரு அப்படின்னு சொல்லி கவிராஜர் வந்து சொல்றாரு. ஸோ சைத்தன்ய மகாபிரபுவோடைய சகாக்களுடைய பேர் யாருடைய ஒரு பேரை நீங்க சொல்லி அவங்களுக்கு ஜெய் அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும். சைத்தன்ய மகாபிரபுவோடைய சகாக்கள்ல நித்யானந்த பிரபுக்கு ஜெய், அத்வைத பிரபுக்கு ஜெய், கதாதரருக்கு ஜெய், ஸ்ரீவாஸ் பண்டிட்டுக்கு ஜெய், இப்படி முராரி பக்தாக்கு ஜெய், பலர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி பக்தர்களுக்கு பேரை சொல்லி நீங்க ஜெயின்னு சொன்னாலே போதும். சைத்தன்ய மகாபிரபு சாட்சாத் பகவான், அவருடைய பேரை சொல்லி நீங்க வந்து ஜெயின்னு சொல்லி நீங்க பியூரிஃபை ஆகணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ அந்த விதத்துல பக்தருடைய தொடர்புல இருக்கக்கூடிய அனைவருமே வந்துட்டு நம்மளை வந்து தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி கொண்டவர்களா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களும் வந்து தூய பக்தர்களா இருக்கிறாங்க. அதனால இந்த வம்சானுச்சரித்தம் அப்படிங்கிறதும் இந்த இதிகாச புராணங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம், ஒரு லட்சணம். அதனால இதையும் வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். இதை விட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, அந்த புராணத்தை பூர்ணமா தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து முடியாது. அதனாலதான் இங்க பரிச்சித் மகாராஜர் பாண்டவர்களுடைய அந்த ஒரு சிருஷ்டி எப்படி ஆனதுங்கிறத கேட்கறப்போ வைசம்பாயனர் வந்து என்ன பண்றாரு, சிருஷ்டியினுடைய ஆரம்பத்துல இருந்து வந்து ஆரம்பிச்சு பேச ஆரம்பிக்கிறார். ஸோ அதுதான் நம்ம வந்து நேற்று கொஞ்சம் பார்த்தோம். எப்படி பிரம்மா சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கிறாரு, அதுல சனத்குமாரர்கள் வந்து பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவர் வந்து 10 ரிஷிகளை வந்து சிருஷ்டி பண்றாரு. அதுல நாரதர் வந்து பண்ண மாட்டேன்னு சொல்றாரு, பிரஜாபத்தியத்துல ஈடுபட மாட்டேங்கிறாரு. மற்றவர்கள்லாம் ஒத்துக்கிறாங்க. ஸோ கர்தமருக்கு பிறந்த 9 பெண்களை அவங்க வந்து எப்படி திருமணம் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் இனிமே தான் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த ரிஷிகள் எல்லாமே வந்து சிருஷ்டியினுடைய ஆரம்பத்துல இருந்து பிரம்மாவுடைய அந்த கட்டளையை நிறைவேற்றுற விதத்துல அவங்க வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுடைய அந்த சரித்திரம், அந்த பரம்பரையை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது நமக்கு நன்மையும் கூட. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த பிரஜாபத்தியம் எப்படி நடந்தது அப்படிங்கிறது தான் வந்து இந்த சம்பவ பருவத்துல இதுதான் வந்து ஆரம்பம். இந்த பரம்பராவெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அதுல ஒரு பரம்பரையில எப்படி பாண்டவர்கள் வந்து தோன்றுனாங்க, பாண்டவர்களுக்கு மூதாதையர்களா இருந்த பீஷ்மரா இருக்கட்டும், இல்லைன்னா அவங்க அப்பா சாந்தனுவா இருக்கட்டும், இல்ல மற்றும் வியாசரா இருக்கட்டும், அவருடைய பரம்பரை என்ன, அவர் வியாசர்கிட்ட இருந்து யாரெல்லாம் எப்படிலாம் பிறந்தாங்க,
இந்த கதைகள் எல்லாமே வந்து இந்த சம்பவ பருவத்துல தான் வந்து வரப்போகும். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது வந்து என்ன அப்படின்னு கேட்டா, பிரம்மா சிருஷ்டியினுடைய ஆரம்பத்துல எப்படி வந்து சிருஷ்டியை பண்றதுக்கு அவரு பல சிரமங்களை எடுத்துக்கிட்டாரு. அதுல இருந்து எப்படி இந்த பிரஜாபத்தியம் வந்து பல்கி பெருகி பலவிதமான ஜீவராசிகள் இந்த பிரபஞ்சத்துல எப்படி நிறைஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ பிரம்மா 10 மானச புத்திரர்களை வந்து ஈன்றெடுத்தாரு அப்படிங்கிறது நம்ம வந்து நேத்து பார்த்தோம். அதுல ஒருத்தர் நாரதர். அவர் வந்து பிரஜாபத்தியத்துல ஈடுபட மாட்டேன்னு சொன்னாரு. அவருடைய ஸ்டோரியை நம்ம வந்து நேத்தே பார்த்துட்டோம். மற்ற 9 பேர்கள் கர்தம முனிவருக்கு பிறந்த 9 பெண்களை வந்து திருமணம் செய்தாங்க அப்படிங்கிறத நம்ம நேத்து பார்த்தோம். ஸோ இன்னைக்கு அவங்க எந்தெந்த ரிஷிய எந்த பெண் திருமணம் செய்தாங்க, அவங்களுடைய அந்த ஜென்ரேஷன் அது என்ன, அதுல யாரெல்லாம் வந்து தோன்றுனாங்க, அதுல அதோடைய புகழ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து அந்த 10 ரிஷிகள்ல மரீச்சி அப்படிங்கிற ஒருத்தர். அந்த மரீச்சி அப்படிங்கிறவர் வந்து கர்தமருடைய கலா அப்படிங்கிற பெண்ணை வந்து திருமணம் செய்தார். அவருக்கு கஷ்யபர் பிறந்தார். அப்படின்னா கஷ்யபர் வந்து பிரம்மாவுக்கு வந்து பேரன். கஷ்யபர் வந்து மரீச்சி அப்படிங்கிறவருடைய பையன். இந்த கஷ்யபர் தக்ஷனுடைய 13 பெண்களை வந்து திருமணம் செய்தாரு அப்படிங்கிறத நேற்று நான் வந்து சொல்லியிருந்தேன். யாரு அவங்கெல்லாம், அவங்களுடைய அந்த லீனேஜ் அந்த பரம்பரை வந்து என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். ஸோ முதல்ல அந்த மானசபுத்திரர்கள் 10 பேரை வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மரீச்சி கலா, அவங்களுக்கு வந்து கஷ்யபர் வந்து பிறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அத்திரி அனசூயா, இந்த தம்பதியர்களுக்கு வந்து 3 குழந்தைகள் வந்து பிறகுறாங்க. இந்த அத்திரி அப்படிங்கிறவருடைய ஸ்டோரி நம்ம பாகவத வகுப்பு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 3வது ஸ்கந்தத்திலேயே நம்ம வந்து பார்த்தோம். இவங்களுக்கு வந்து 3 குழந்தைகள் வந்து பிறகுறாங்க. அதுல தத்தாத்திரேயரும் ஒருத்தர், பிரம்மா, சிவன், விஷ்ணு மும்மூர்த்திகளுமே வந்து இவங்களுக்கு வந்து பிறகுறாங்க. அத்திரிய அப்படின்ற அந்த ஒரு மகரிஷி வந்து மிகச்சிறந்த ஒரு மகரிஷி. அவருடைய அந்த தவத்திற்கு மெச்சி மும்மூர்த்திகளுமே அவங்களுக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க. மும்மூர்த்திகளுமே எங்களுக்கு குழந்தையாக வரணும் அப்படின்னு அனசூயா வந்து விரும்புறாங்க. ஸோ அனசூயா அப்படிங்கிறவங்க வந்து மிகவும் சிறந்த ஒரு கற்புக்கரசி. அவங்களை போன்ற ஒரு கற்புக்கரசி யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு கற்புக்கரசி. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பிரம்மா, சிவன், விஷ்ணு 3 பேருமே குழந்தையா பிறக்கிறதுக்கு வந்து ஒத்துக்கிறாங்க. அதுல பிரம்மா தான் வந்து சோமன் அப்படிங்கிறவரா வந்து பிறக்கிறார். சோமன் அப்படின்னு சொன்னா சந்திரன் அப்படின்னு சொல்லலாம். பிரம்மா தான் சந்திரனா வந்து பிறக்கிறார். இந்த பரம்பரை தான் ரொம்ப முக்கியமா நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒண்ணு. ஏன்னா இந்த அத்திரி அனசூயா, அவனுடைய பையன் சோமன், இந்த சோமன்ல இருந்து வந்து ஒரு பெரிய ஒரு பரம்பரை வருது. இந்த பரம்பரையில தான் வந்து பாண்டவர்கள் வரப்போறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தென் துர்வாசர், அவர் வந்து 2வது குழந்தையா பிறக்கிறாரு. தத்தாத்திரேயர் வந்து 3வது குழந்தையா இந்த அத்திரி அனசூயாவுக்கு வந்து பிறக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கிரசு அப்படிங்கிற அந்த ஒரு ரிஷிக்கு வந்து ஸ்ரத்தா அப்படிங்கிற ஒரு பெண்ணோட வந்து திருமணம் நடக்குது. கர்தம முனிவருடைய பெண் குழந்தை ஸ்ரத்தா அப்படிங்கிறவங்களோட. ஓகே, இதுல இவங்களுக்கு வந்து 2 குழந்தைங்க பிறக்கிறாங்க. ஒருத்தர் பேர் வந்து உசத்தியர், இன்னொருத்தர் வந்து பிரகஸ்பதி. இவங்க 2 பேரும் அனந்தமிங்க. பிரகஸ்பதி அப்படிங்கிறவர் நமக்கு தெரியும், தேவகுருவா வந்து இருக்கிறார், தேவர்களுக்கு குருவா வந்து இருக்கிறார். ஒரு முறை வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த உசத்தியர் அப்படிங்கிறவருக்கு திருமணம் ஆயிருக்கு. அவருக்கு வந்து மமதா அப்படிங்கிற ஒரு பெண்ணோட திருமணம் ஆயிருக்கு. அந்த பெண் கர்ப்பமா இருக்கக்கூடிய சமயத்துல அவர் வந்து வெளியில போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அந்த சூழ்நிலையில அவர் வந்து தன்னுடைய அண்ணன்கிட்ட வந்து ஒரு பாதுகாப்புல இருக்கட்டும்னு சொல்லி என்ன பண்றாரு, அவர் அண்ணன்கிட்ட வந்து விட்டுட்டு போயிடுறாரு. அப்போ அந்த சமயத்துல அவர் தவிர்க்க முடியாத காரணத்தினால தம்பியுடைய மனைவியோட வந்து சேர்ந்து ஒரு கர்ப்பத்தை வந்து கொடுத்துடுறாரு.
அப்போ அந்த சமயத்துல அந்த கர்ப்பத்துக்குள்ள இருந்த அந்த சிசு அது வந்து என்ன பண்ணுது, இந்த குழந்தை உள்ள வரவிடாம என்ன பண்ணுதான், அது வந்து எட்டி உதைக்குதான். நான் ஆல்ரெடி இருக்கிறப்போ என்னுடைய தந்தைக்கு பிறக்காத ஒரு குழந்தை இந்த தாயினுடைய கர்ப்பத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த குழந்தை வந்து எட்டி உதைக்கிறான். அப்போ அந்த கர்ப்பத்துக்குள்ள இருக்க குழந்தை வந்து எவ்வளவு சக்திசாலியா இருக்கணும்னு யோசித்து பாருங்க. அப்ப இந்த மாதிரி நடக்கிறத வந்துட்டு பிரகஸ்பதி வந்து தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு பயங்கரமான ஒரு கோபம் வருது. கோபம் வந்து, என்னுடைய வீரியத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு உனக்கு வந்து சக்தி இருக்கா, நீ இன்னும் பிறக்க கூட இல்லை, அதுக்குள்ளேயும் வந்து நீ எனக்கு எதிராக வந்து செயல்படுறியா அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்றாரு, கோபத்துல வந்து அந்த குழந்தைய வந்து சபிச்சிடுறாரு. நீ வந்து கண் பார்வை தெரியாதவனா நீ வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, சபிச்சிடுறாரு. ஸோ அந்த குழந்தை பிறக்கும் போதே வந்து கண் பார்வையற்றவரா வந்து பிறக்கிறது. அதனால அந்த குழந்தைக்கு வந்து தீர்க்க தமஸ் அப்படின்னு சொல்லி பேர். தமஸ்னா இருள், தீர்க்கம் அப்படின்னு சொன்னா அளவில்லாத இல்லைன்னா முடிவற்றன்னு அர்த்தம். அந்த மாதிரி முடிவில்லாத ஒரு இருளிலேயே நீ இருப்பங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்துல அந்த பேர் இருக்கு. ஸோ அப்படி வந்து அந்த தீர்க்க தமஸ் அப்படிங்கிற குழந்தை வந்து பிறக்குது. அதே நேரத்துல பிரகஸ்பதி மூலமாவும் ஒரு குழந்தை வருது இல்லையா, அந்த குழந்தையும் வந்து பிறக்குது. அந்த குழந்தைய வந்து யார் வளர்க்குறது அப்படிங்கிறதுல வந்து ஒரு போட்டி வருது. நான் வளர்க்க மாட்டேன், நீ வளர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அந்த குழந்தையை யார் வளர்க்குறதுங்கிறதுல ஒரு போட்டி வர்றதுனால அந்த குழந்தை யாருமே இல்லாம ஒரு கவனிப்பாரற்று அந்த குழந்தை வந்து இருக்கு. அந்த குழந்தைக்கு பேர் தான் பரத்வாச்சர் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ அந்த குழந்தை வந்து ஒரு அரசருடைய ஒரு குழந்தையா வந்து வளருது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு பிறக்கக்கூடியவர் தான் துரோணர். ஸோ அது வந்து ஒரு பரம்பரை. ஸோ அந்த துரோணர் அவருடைய சரித்திரம் பின்னாடி வரும், அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த பிரகஸ்பதிக்கு இன்னொரு ஒரு குழந்தை வந்து பிறக்கிறாரு. அவருக்கு பேர் வந்து கசன் அப்படிங்கிற ஒரு பேர். ஒரு முறை வந்து தேவ அசுரர்களுக்கு இடையில வந்து பயங்கரமான யுத்தம் வரும். அந்த யுத்தத்துல வந்து சுக்கராச்சாரியர் வந்து என்ன பண்றாரு, அசுரர்களை எல்லாத்தையுமே வந்துட்டு இறந்தா கூட திரும்ப வந்து உயிர் பெற வச்சுட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த வித்தை வந்து பிரகஸ்பதிக்கு வந்து தெரியாது. அதனால பிரகஸ்பதி என்ன பண்றாரு, தன்னுடைய குழந்தைய வந்து சுக்கராச்சாரியருக்கு அனுப்பிச்சு, சுக்கராச்சாரியர்கிட்ட நீ இந்த வித்தையை கத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இவர் வந்து பிரகஸ்பதியோடைய குழந்தைன்னு தெரிஞ்சும் கூட சுக்கராச்சாரியார் வந்து என்ன பண்றாரு, அதை வந்து ஏத்துக்கிறாரு. ஆனாலும் அந்த வித்தையை மட்டும் அவர் வந்து கத்துக் கொடுக்காமலே இருக்கிறாரு. அப்போ கசன் வந்து என்ன பண்றாரு, சுக்கராச்சாரியருடைய பெண்ணை வந்து காதல் பண்ணி அவர் மூலமா ஃபோர்ஸ் பண்ணி அந்த வித்தையை வந்து கத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ட்ரை பண்றாரு. அதனால இது தெரிஞ்ச அசுரர்கள் வந்து என்ன பண்ணிடுறாங்க, இவரை வந்து வச்சிருந்தோம்னா நமக்கு தான் டேஞ்சர் அப்படின்னு சொல்லி அவரை வந்து என்ன பண்ணிடுறாங்க, பீஸ் பீஸா வந்து வெட்டி இது பண்ணிடுறாங்க. ஆனா அது தெரிஞ்சு அந்த பெண் வந்து பயங்கரமா வந்து வருத்தப்படுறாங்க. அப்பா கிட்ட போய் அழுகுறாங்க, என்னுடைய மனதிற்கு இனியவரை இப்படி வந்து பண்ணிட்டாங்களே, நான் உயிர் வாழ மாட்டேன், நீங்க என்னுடைய அப்பா தானே, எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலைன்னா நான் உயிர் வாழ மாட்டேன்னு சொன்ன உடனே அதுக்கப்புறமா சுக்கராச்சாரியர் வந்து என்ன பண்றாரு, அந்த பீஸ் பீஸா வெட்டினவரையும் திரும்ப வந்து உயிர் கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறமா அவருக்கு அந்த விதையை வந்து கற்றுக் கொடுக்குறாரு. அந்த விதையை கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அவர் அங்கிருந்து திரும்ப வந்து சொர்க்கலோகத்துக்கு வர்றாரு. ஸோ இது வந்து அந்த கசன் அப்படிங்கிறவருடைய ஒரு ஸ்டோரி. அதுக்கப்புறமா கிரது அப்புறம் கிரியா, இந்த தம்பதியர்களுக்கு தான் வந்து வாழக்கையர்கள் அப்படிங்கிறவங்க வந்து பிறக்கிறாங்க. இவங்க வந்து ரிஷிகள். வாழக்கைய ரிஷிகள் அப்படிங்கிறவங்க வந்து எப்போதும் வந்து சூரிய தேவனுக்கு முன்னாடி உட்காந்து என்ன பண்ணுவாங்க, வேத மந்திரங்களை வந்து பாராயணம் பண்ணி, சூரியனை வந்து போலக்கூடிய மந்திரங்களா இருக்கலாம், இல்லைன்னா வேதங்கள் இருக்கக்கூடிய மற்ற மந்திரங்களா இருக்கலாம், அது வந்து பாராயணம் பண்ணி சூரியனுக்கு உற்சாகத்தை வந்து கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ரிஷிகள் வாழக்கிரியர்கள் அப்படின்னு சொல்லி பேரு. இவங்க வந்து இந்த கிரது கியாதி அப்படிங்கிறவங்களுக்கு, கிரியா அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பிறந்தவர்கள். அதுக்கப்புறம் வசிஷ்டர், அருந்ததி, இந்த தம்பதியர்கள் நமக்கு வந்து கேள்விப்பட்டிருப்போம். இவங்களுக்கு வந்து 100 குழந்தைகள் வந்து பிறக்கிறாங்க. அதுல மூத்தவர் பேர் தான் வந்து சக்தி. இந்த பரம்பரை வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பெரிய பரம்பரா. அந்த வசிஷ்டர் பிரம்மாவுடைய பையனா இருக்கிறாரு. அவங்களுக்கு வசிஷ்டருக்கும் அருந்ததிக்கும் வந்து 100 குழந்தைங்க. அதுல மூத்தவர் வந்து சக்தி.
ஒரு முறை என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த சக்தி வந்து ஒரு பாதை வழியா நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல அந்த தேசத்து ராஜன் கல்மாஷ பாதன் அப்படின்னு பேரு. இந்த கதை வந்து விஷ்ணு புராணத்திலயும் வருது. அப்போ பாதை வந்து சின்ன பாதையா இருக்கிறதுனால அரசன் ரதத்துல வர்றான், இவர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வழி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, ரெண்டு பேருமே வந்து ஆர்கியூ பண்ணிக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த சண்டையில கோபம் வந்து அரசன் வந்து என்ன பண்ணிடுறான், சக்தியை வந்து அடிச்சிடறான். அப்போ சக்திக்கு பயங்கரமான கோபம், உன்னுடைய குலகுருவா இருக்கக்கூடிய என்னுடைய தந்தை, குலகுருவுடைய பையனா இருக்கக்கூடிய எனக்கு நீ வந்து இப்படி வந்து ஒரு அவமரியாதை பண்ற, எப்படி வந்து குருவுடைய பசங்க கிட்ட நடந்துக்கணும்னு உனக்கு தெரியல, அதனால நீ வந்து ராட்சசனா போ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துடுறாரு. அதுக்கப்புறமா அந்த சாபத்தினால அவர் கொஞ்சம் கொஞ்சமா ராட்சசனா மாறுறாரு. அவர் வந்து இதுல இருந்து வெளியில வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு ஏதாவது வேணுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அவர் வந்து விஸ்வாமித்திரரை வந்து போய் கேட்கிறாரு. விஸ்வாமித்திரர் என்ன பண்றாரு, இந்த சந்தர்ப்பத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டு, ஏன்னா அவருக்கும் வசிஷ்டருக்கும் ஆகாது, அதனால எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லி என்ன பண்றாரு, எப்படினாலும் வந்து உன்னை வந்து ராட்சசனா வந்து போகணும்னு சாபம் கொடுத்துட்டாங்க, அது ஆல்ரெடி வந்து நடந்துகிட்டு இருக்கு, அதனால வந்து இப்ப என்ன பண்ண முடியாது, அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. பெட்டர் நீ என்ன பண்ணு, இந்த ராட்சச ரூபத்துல நீ போய் அவருடைய பசங்க 100 பேரையுமே நீ வந்து என்ன பண்ணிரு, நீ சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அவருக்கு ஐடியா கொடுக்குறாரு. ஸோ ராட்சசன் அப்படின்னு சொன்னா மனுஷ மாமிசத்தை சாப்பிட்றது தான் அவங்களுடைய சாப்பாடு. அதனால உன்னுடைய இறைக்காக நீ அவங்கள வந்து கொள்றதுனால எந்த விதமான ஒரு பாவமும் உனக்கு வராது அப்படின்னு அவர் ஐடியா கொடுத்த உடனே இவனும் வந்து சரி நல்லதா போச்சுன்னு சொல்லி என்ன பண்றான், போய் அவங்களெல்லாம் வந்து சாப்பிட்றான். 100 குழந்தைகளையும் கொண்டுறான், சக்திங்கிறவரையும் வந்து கொண்டுறான். இப்போ இந்த சக்தி அப்படிங்கிறவருக்கு வந்து அதிர்ஷந்தி அப்படின்னு சொல்லி ஒரு மனைவி இருக்கிறாங்க. அந்த மனைவி கர்ப்பமா இருக்கிறாங்க. கர்ப்பமா இருக்கக்கூடிய அந்த நேரத்துல இவன் வந்து மனைவியை வந்து வதம் பண்ணிடுறான். சரி, அவருடைய கணவரை வந்து வதம் பண்ணிடுறான், சாப்பிட்றான். அந்த பெண் கர்ப்பமா இருக்கிறதுனால கணவனோட உடன்கட்டை ஏற முடியல, ஏன்னா அந்த குழந்தையும் வந்து செத்துரும் அப்படிங்கிறதுனால அவங்க அந்த கருவியை வந்து சுமந்து அது ஒரு நல்ல குழந்தைய வெளியில கொண்டு வரணுங்கிறதுக்காக பொறுமையா தன்னுடைய மாமனார் யாரு வசிஷ்டரோடைய வந்து இருக்கிறாங்க. ஸோ வசிஷ்டர் அவங்களுடைய மருமகளை நல்லா வந்து பாத்துக்கிறாரு, ஏன்னா வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தை அவங்க பரம்பரையுடைய வாரிசு. அந்த குழந்தை கர்ப்பத்துல இருக்கும் போதே வந்து இவர் படிக்கக்கூடிய வேதங்களை எல்லாம் கேட்டு கேட்டு மந்திரங்கள் எல்லாம் நல்லா படிச்சு என்ன பண்ணுது, கர்ப்பத்துக்குள்ளேயே இருக்கிறப்பயே அது வேத மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பிக்குது. தாத்தா எங்கேயாவது வந்துட்டு ஒரு சர்க்கம், அது என்ன சொல்லுவாங்க, சின்ன சின்ன ஒரு சின்ன தீர்க்கஸ்வரம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அது ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தா கூட அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி குழந்தை வந்து சொல்லுமா. அவர் வந்து ஏதோ ஒண்ணு படிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா கர்ப்பத்துல இருக்கிற குழந்தை வந்து கேட்டுக்கிட்டு இருக்குமா, அப்படின்னு சொல்லி. அப்படி ரொம்ப ஒரு தேஜஸான ஒரு குழந்தையா அந்த கர்ப்பத்துல இருந்து வந்து ஒரு குழந்தை வெளியில வருது. அதுதான் வந்து பராசரர் அப்படிங்கிறவரு. இந்த பராசரர் வந்து குழந்தையில வந்து என்ன நினைக்கிறாரு, வசிஷ்டரை தான் தன்னுடைய தந்தைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. குழந்தைக்கு அப்பா இல்லைங்கிறத சொன்னா ரொம்ப வருத்தப்படும் அப்படின்றதுனால அவங்க கொஞ்ச நாள் சொல்லாமலே இருக்கிறாங்க. ஆனா பின்னாடி அந்த விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் பராசரர் ரொம்ப வருத்தப்படுறாரு. என்னுடைய தந்தைக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே வசிஷ்டர் உண்மையை சொன்ன உடனே என்ன பண்றாரு, பராசரர் இந்த மொத்த ராட்சச இனத்தையுமே நான் வந்து அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அந்த மொத்த ராட்சச இனத்தையுமே அழிக்கிறதுக்காக வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு யஜ்யத்தை வந்து பண்றாரு. ஸோ அந்த யஜ்யத்தை பண்ணி அழிக்கணும்னு அவர் வந்து முயற்சி பண்றாரு. ஸோ அந்த யஜ்யத்தை வந்து புலஸ்தியர் வந்து என்ன பண்றாரு, புலஸ்தியரும் மற்ற ரிஷிகளும் வந்து அந்த யஜ்யத்தை வந்து தடுக்கிறாங்க. அப்படி அவங்க வந்து யஜ்யத்தை வந்து தடுக்கும் போது அவங்க வந்து ஒரு கதை சொல்றாங்க. இப்படி வந்து இதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு சம்பவம் கூட நடந்துச்சு அப்படின்னு சொல்லி, எப்படி நம்ம வந்து முன்னாடி ஒரு யஜ்யத்துக்கு வந்து ஒரு கதை பார்த்தோம், அதே மாதிரியே வந்து இங்க ஒரு கதைக்குள்ள இன்னொரு ஒரு கதை புலஸ்தியர் வந்து சொல்றார். முன்னாடி ஒரு காலத்துல வந்து என்னாச்சு, இந்த கார்த்தவீரிய அர்ஜுனன் அப்படின்னு சொல்லி ஒரு அரசன், அந்த அரசன் வந்து என்ன பண்ணா பிராமணர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப வந்து தகனங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தான்.
மக்களுக்கு எல்லாருக்கும் தானம் கொடுத்து கொடுத்து கடைசியில பார்த்தா அவங்கிட்ட வந்து எந்த விதமான ஒரு செல்வமும் இல்லை, எல்லாமே வந்து பிராமணர்கள்கிட்ட வந்துருச்சு. அதனால வந்து அவன் பார்த்தான், என்னடா அது ஒரு ராஜாவா நான் இருக்கிறேன், என்கிட்ட கூட இவ்வளவு பணம் இல்லை, ஆனா இந்த பிராமணர்கள்ட்ட எல்லாத்தையுமே இவ்வளவு பணம் இருக்கே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா, அவன் வந்து பிராமணர்கள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா செல்வத்தையும் அவன் வந்து அபகரிக்க ஆரம்பிச்சான். அப்போ அபகரிக்க ஆரம்பிக்கும் போது இந்த பிராமணர்கள்லாம் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அதை எதிர்த்து வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எதிர்த்து சண்டை போடுறவங்களெல்லாம் எதிர்க்கிறவங்களெல்லாம் வந்து என்ன பண்றான், பிராமணர்கள் எல்லாரையுமே வந்து அவன் வந்து வதம் பண்றான். ஒவ்வொருத்தவங்களையும் வந்து தேடி தேடி வந்து வதம் பண்றான். அப்போ ஒரு பெண், அவங்களுடைய கர்ப்பத்துல ஒரு குழந்தை இருக்கு, சின்ன குழந்தைய கூட விடாம கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. கர்ப்பமா இருந்தா கூட விடுறது கிடையாது, ஏன்னா அந்த குழந்தை பிறந்தா அது வந்து ராஜ்யத்துக்கு வந்து பெரிய ஒரு தொல்லை கொடுக்குமே அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பெண் என்ன பண்றாங்க, மிகச்சிறந்த ஒரு கற்புக்கரசி அவங்க இருக்கிறதுனால தங்களுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைய தன்னுடைய தொடைக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அப்போ வயிற்றுல வந்து குழந்தை இருக்கிற மாதிரியே தெரியாததுனால சரி இவங்க கிட்ட வந்து குழந்தை இல்லை போல அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணிடுறாங்க, அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பெண்ணினுடைய தொடையிலிருந்து வந்து ஒரு குழந்தை வந்து பிறக்குது. சமஸ்கிருதத்துல தொடைக்கு வந்து ஊரு அப்படின்னு பேரு. இந்த துடையிலிருந்து அந்த குழந்தை பிறந்ததுனால அந்த குழந்தைக்கு ஔரவர் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ இந்த குழந்தைய வந்து வளர்ந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரிஷியா அது வந்து வளர்ந்து வருது. வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு தெரிய வருது, இந்த மாதிரி வந்து தன்னுடைய தந்தை இப்படி ஒரு அரசனால வந்து கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே இவருக்கு ரொம்ப பெரிய ஒரு கோபம் வருது. கோபம் வந்து என்ன பண்றாரு, இந்த மாதிரி இனிமே சத்திரியர்களே வந்துட்டு பூமியில இல்லாம நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அவர் சத்திரிய வம்சத்தை அழிக்கிறதுக்கு வந்து ஒரு யஜ்யம் பண்றாரு. பயங்கரமான ஒரு யஜ்யம் பண்றாரு. அந்த யஜ்யத்துல வந்து எல்லா அரசர்களும் வந்து அதுல வந்து விழுந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்துல அந்த அவருடைய பித்திருக்கள் அவங்க எல்லாருமே வந்து தோன்றி என்ன பண்ணாங்க, யாரோ ஒருத்தர் பண்ண தப்புக்கு இந்த மாதிரி எப்பயுமே ஒரு சமூகத்தையே வந்து அழிக்கிறதுங்கிறது வந்து கரெக்ட் இல்லப்பா, நாங்களும் வந்துட்டு அவருடைய ஒரு தண்டனையினால நாங்க வந்து மரணம் அடையல, இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு காரணம் அப்படிங்கிறது தேவை. நாங்க என்ன பண்ணிக்கிட்டோம், நாங்க சீக்கிரமா இந்த உலகத்தை விட்டு போறதுக்காக அந்த ராஜாவை வந்து ஒரு காரணமா பயன்படுத்திக்கிட்டு நாங்க இந்த உலகத்தை விட்டு நாங்க போயிட்டோமே தவிர அந்த அரசன் எங்களை வந்து கொன்னா, அந்த அரசன் எங்களுடைய மரணத்துக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அதனால உன்னோட எண்ணத்தை கைவிட்டுட்டு நீ என்ன பண்ணு, இந்த யஜ்யத்தை நிப்பாட்டு அப்படின்னு வந்து அவர் சொன்னதுனால இந்த ஔரவர் வந்து என்ன பண்றாரு, அந்த யஜ்யத்தை வந்து ஸ்டாப் பண்றாரு. ஸோ இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம பல கதைகள்ல வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், எப்படி வந்து ஆஸ்திகர் வந்து இந்த சர்ப்ப யஜ்யத்தை வந்து ஸ்டாப் பண்றாரு, இங்க பராசரர் பண்ண இந்த ராட்சசர்கள் எல்லாம் சம்காரம் பண்ணக்கூடிய அந்த யஜ்யத்தை வந்து ஸ்டாப் பண்றாங்க, இங்க ஔரவர் பண்ணக்கூடிய யஜ்யத்தை வந்து பித்தர்கள் வந்து ஸ்டாப் பண்றாங்க. இந்த விதத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் தன் நிலையில தடுமாறி எப்பயாவது வந்து என்ன பண்ணலாம், ஒரு சில தவறுகளை வந்து பண்ணலாம், தான் நினைக்கக்கூடியதுதான் சரி அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணலாம், அத ரொம்ப தீவிரமா வந்து பண்ணலாம். ஆனா வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களோ இல்லைன்னா மூத்த பக்தர்களோ அவங்க வந்து இல்லப்பா நீ பண்றது வந்து சரியா இல்லை, தயவு செஞ்சு நீ கொஞ்சம் வந்து ஆலோசனை பண்ணி இன்னொரு வாட்டி நீ வந்து யோசித்து பாரு அப்படின்னு வந்து அவங்க வந்து பேசுனாங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், அதுக்கு மரியாதை கொடுத்து நம்ம வந்து அதுக்காக நம்ம பொறுமையா ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி வந்து யோசிச்சு பார்த்து அவசியம் நான் பண்ணலாம், இல்லைன்னா அதை வந்து விட்டுறது நல்லது. நமக்கு இது கண்டிப்பா பண்ணியே ஆகணும்னு கூட வந்து தோணலாம், ஆனா பெரியவங்களுக்கு பக்தர்களுக்கு அது வந்து சந்தோஷத்தை கொடுக்காது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், அது நமக்கு விருப்பமா இருந்தா கூட அதை வந்து விட்டுறணும். ஏன்னா அவங்களுடைய அந்த திருப்தி சந்தோஷம் அப்படிங்கிறது தான் நமக்கு உண்மையிலேயே வெற்றி. அதுதான் நம்மளை வந்து ஆன்மீக வாழ்க்கையில வந்து முன்னேற்ற போகுதே தவிர ஜஸ்ட் வந்து நம்மளுடைய அந்த ஒரு பிடிவாதத்தினால ஒரு காரியத்தை செஞ்சு நம்ம சாதிக்க போறது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அதனால இங்க அவரவர் வந்து என்ன பண்றாரு, அவருடைய யஜ்யத்தை வந்து ஸ்டாப் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இங்க பராசரர் வந்து அந்த புலஸ்தியருடைய ஒரு அட்வைஸை கேட்டுட்டு என்ன பண்றாரு, அவரும் யஜ்யத்தை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு. அப்போதான் வந்து அவங்களாம் வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்றாங்க, நீ வந்து ரொம்ப ஒரு நல்ல பையன், சக்தி வாய்ந்தவனா இருக்கிற நீ
பிற்காலத்துல நீ வந்து பகவான் விஷ்ணுவனுடைய புகழை வந்து பரப்பக்கூடிய பேசக்கூடிய ஒரு கிரந்தத்தை நீ வந்து எழுதுவ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்றாங்க. வசிஷ்டருக்கும் ரொம்ப சந்தோஷம், தன்னுடைய பேரனுக்கு இப்படி மற்ற ரிஷிகள் கிட்ட இருந்து ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி அவர் எழுதுனதுதான் வந்து விஷ்ணு புராணம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் புராணம். ஸோ பராசரருக்கும் சத்தியவதி அப்படிங்கிற ஒரு மீனவ பெண்ணுக்கும் பிறந்தவர் தான் வியாசர். அந்த கதை நம்ம பின்னாடி பார்ப்போம். வியாசருக்கு கிருதாசி அப்படின்ற ஒரு பெண்ணோட தான் வந்து சுகதேவ கோஸ்வாமி வந்து பிறக்கிறார். வியாசருக்கும் விசித்திர வீரியன் மற்றும் சித்திரங்கதனுடைய மனைவிகளோட பிறக்கிறவங்க தான் பாண்டு, திருதராஷ்டிரர், விதுரர். ஸோ அந்த ஸ்டோரி இன்னும் பின்னாடி வரும், அது எப்படி நடந்தது அப்படிங்கிறதுலாம். ஓகே. அதுக்கப்புறமா அதர்வ ரிஷி, அப்புறமா அவங்களுக்கு வந்துட்டு மனைவி சாந்தி அப்படின்னு பேரு. இவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் வந்து ததீச்சி அப்படிங்கிற ஒரு ரிஷி, ஒரு முனிவர். இவருடைய சரித்திரம் பாகவதம் 6வது ஸ்கந்தத்துல வந்து இருக்கும். இவருடைய முதுகெலும்பை எடுத்துதான் வந்து என்ன பண்றாங்க, விருத்ராசுரங்கிற அந்த அசுரனை வந்து வதம் பண்றதுக்கு வஜ்ராயுதத்தை இந்திரன் வந்து தயாரிச்சான். ஸோ அந்த அளவுக்கு அந்த ததீச்சி அப்படிங்கிறவர் வந்து உலக நன்மைக்காக தன்னுடைய வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணவர். அவருடைய சரித்திரத்தை வந்து இங்க சொல்றாங்க. அதுக்கப்புறமா புலஸ்தியர் அப்படிங்கிறவருக்கு வந்துட்டு அபிர்புகு அப்படின்னு ஒரு மனைவி. அவங்களுக்கு பிறந்தவர் தான் அகஸ்தியர். அகஸ்தியர் யாருடைய பையன்? புலஸ்தியருடைய பையன் தான் அகஸ்தியர். அதுக்கப்புறமா இந்த புலஸ்தியருக்கு வந்துட்டு இன்னொரு மனைவி இருந்தாங்க, இலாவிலை அப்படின்னு பேரு. அவங்களுக்கு வந்து பிறந்த குழந்தை தான் விஸ்ரவஸ் அப்படின்னு ஒருத்தர். அந்த விஸ்ரவஸுக்கும் வர்ணி அப்படிங்கிற அந்த ஒரு பெண்ணுக்கும் பிறந்ததுதான் குபேரர். இந்த விஸ்ரவஸுக்கும் கேகசி அப்படின்ற ஒரு பெண்ணுக்கும் பிறந்தவங்க தான் வந்து ராவணன். ஸோ அப்போ குபேரன் வந்து யாரு? ராவணனுக்கு அண்ணன். அகஸ்தியர் வந்து யாரு? அகஸ்தியர் வந்து பெரியப்பா இல்லையா? ஸோ ராவணன், கும்பகர்ணன், அப்புறமா வந்துட்டு விபீஷணன், சூர்பனகை, இவங்க 4 பேருமே வந்து கேகசிக்கு வந்து பிறந்தவர்கள். ஸோ புலஸ்தியருடைய பரம்பரையில வரவன் தான் ராவணன். ஒரு பிராமணன் குடும்பத்துல தான் அவன் வந்து பிறந்திருந்தா கூட, ஆனா அவனை வந்து நம்ம ராட்சசன்னு தான் சொல்றோம், அவனை வந்து பிராமணன்னு வந்து சொல்ல முடியாது. ஸோ என்னைக்குமே பிரபுபாதர் அடிக்கடி இந்த ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டுறது உண்டு. யாருமே பிறப்பால வந்து என்ன ஆக முடியாது, ஒரு தகுதியை வந்து அடைஞ்சிட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, தேவலோகத்துல பிறந்ததுனாலேயே ஒருத்தர் வந்து தேவன் ஆயிட மாட்டான். அதுக்கு உதாரணம் வந்து இந்திரனுடைய பையன். இந்திரனுடைய பையன் வந்து என்ன பண்றான், அவன் வந்து காக்கையுடைய ரூபத்தை எடுத்து சீதா மாதாக்கு வந்து அபராதம் பண்றான். அவனை எல்லாம் என்ன சொல்றான், காக்கா அசுரன்னு தான் சொல்றான். அவனை தேவன் வந்து சொல்றது கிடையாது. அவன் வந்து தேவர்களுக்கு மத்தியில பிறந்திருந்தா கூட அவனுடைய செயல் அந்த மாதிரி இருக்கிறதுனால அவனை வந்து அசுரன் அப்படின்னு தான் வந்து சொல்றான். ஸோ அதே மாதிரி இங்க ராவணன் அப்படிங்கிறவன் வந்து பிராமண குலத்துல பிறந்திருந்தா கூட அவன் பிராமணர்களுக்கான அந்த ஒரு விதிப்படி அவன் நடந்துக்கிடாததுனால அவனை பிராமணன் அப்படின்னு சொல்லி ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறது ஆச்சாரியர்களுடைய கருத்து. ஸோ அதனால எல்லாருக்குமே அவங்களுடைய தகுதியின் அடிப்படையில தான் அந்த ஒரு உரிமை அப்படிங்கிறது இருக்கே தவிர ஜஸ்ட் வந்து பிறப்புனாலேயே இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம தயவு செஞ்சு வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ அடுத்து வந்து பிருகு, அவருடைய மனைவி வந்து கியாதி அப்படின்னு பேரு. ஸோ இவருக்கு வந்து 2 ஆண் குழந்தை, 1 பெண் குழந்தை. தாதா, விதாதா, அப்புறமா வந்துட்டு பார்கவி. பார்கவி அப்படிங்கிறது யாருன்னா லக்ஷ்மி தேவி. லக்ஷ்மி தேவி தான் பிருகுவுக்கு வந்துட்டு மகளா வந்து பிறக்கிறாங்க. இந்த தாதா அப்படிங்கிறவருக்கு பிறந்த ஒரு குழந்தைதான் மிருகண்டு ரிஷி அப்படின்னு சொல்லி. இந்த மிருகண்டு ரிஷி அப்படிங்கிறவர் வந்து நீங்க நிறைய திவ்ய தேசங்கள்ல நீங்க வந்து பார்த்துருக்கலாம். கர்ப்ப கிரகத்துக்குள்ள வந்து பகவானுடைய விக்கிரகத்துக்கு பக்கத்துல இந்த மிருகண்டு ரிஷி சில சமயங்கள்ல வந்து இருப்பார். அவருடைய பையன் தான் மார்க்கண்டேயர். இந்த மார்க்கண்டேயரும் நிறைய திவ்ய தேசங்கள்ல நம்ம வந்து பார்ப்போம். அந்த ரிஷி வந்து உள்ள கர்ப்ப கிரகத்துக்குள்ள அவர் வந்து இருப்பார். விதாதா அப்படிங்கிறவருக்கு வந்து பிராணன் அப்படிங்கிற ஒரு குழந்தை வந்து பிறந்தது. அந்த பிராணன் அப்படிங்கிறவருக்கு வேதசிரஸ் அப்படிங்கிற வந்து ஒரு குழந்தை பிறந்தது.
அந்த வேத சிரசுக்கு வந்து உச்சரஸ் அப்படிங்கிற ஒரு குழந்தை பிறந்தது. அவருக்கு பிறந்த குழந்தை தான் சுக்கராச்சாரியார். இந்த சுக்கராச்சாரியார் தான் யாரு? அசுரர் குலத்துடைய குலகுருவா வந்து இருக்கிறார். ஸோ அந்த பரம்பரை வந்தது எங்க? பிருகு பரம்பரையில தான் சுக்கராச்சாரியார் வராரு. ஓகே. அப்புறமா இந்த பிருகுக்கு வந்து புலோமா அப்படின்னு வந்து ஒரு மனைவி வந்து இருக்கிறாங்க. அந்த புலோமா அப்படிங்கிற அந்த ஒரு மனைவி மூலமா தான் சேவனர் அப்படிங்கிற ஒரு பிறந்தாருங்கிறது நம்ம முதல்ல ஆரம்பத்திலேயே நம்ம வந்து பார்த்தோம். அந்த சேவனருக்கும் சுகன்யா அப்படிங்கிற ஒரு அரசனுடைய பெண், அவங்களுக்கு வந்து பிறந்த ஒரு குழந்தைக்கு பேர் வந்து ரிஷிகர் அப்படின்னு வந்து பேர். அந்த ரிஷிகர் வந்து சத்தியவதி அப்படிங்கிற ஒரு அரசனுடைய பெண்ணை வந்து திருமணம் செய்கிறாரு. அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் ஜமதக்னி. ஜமதக்னிக்கு வந்து ரேணுகா அப்படிங்கிற ஒரு மனைவியோட பிறந்ததுதான் பரசுராமர். இந்த ரிஷிகர் அப்படிங்கிறவர் வந்து யஜ்யம் பண்றதுக்காக வந்திருப்பார். அப்போ அந்த யாகத்துல நைவேத்தியம் பண்ணக்கூடிய அந்த பாயசத்தை வந்து என்ன பண்ணிடுவாங்க, சத்தியவதி அவங்களுடைய பெண் 2 பேருமே அதை வந்து அம்மா 2 பேருமே மாத்தி குடிச்சுக்குவாங்க. ஸோ அதனாலதான் வந்து என்ன ஆகும், இங்க பரசுராமர் வந்து ஒரு சத்திரிய ஒரு தன்மையோட பிறக்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான். ஏன்னா சத்தியவதியோடைய அம்மா வந்து ஒரு ஒரு ராணி, சத்திரியர்கள். அவங்களுக்கு பையன் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினாலதான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ரிஷிக்கரை வந்து யஜ்யம் பண்ணி அவங்க மூலமா குழந்தைய வந்து கிடைக்கணும்னு நினைப்பாங்க, யஜ்யத்தின் மூலமா. ஆனா அவங்க வந்து அவசரப்பட்டு என்ன பண்ணிடுவாங்க, யஜ்ய பாயசத்தை மாத்தி குடிச்சிருவாங்க. கணவன் உண்மையில அன்புல வந்து உனக்கு நல்லா ரொம்ப பவர்ஃபுல்லானதை கொடுத்துருப்பாரு, அதனால நீ என்ன பண்ண, அதை எனக்கு கொடுத்துரு, எப்படினாலும் நம்ம அப்பாவுடைய ராஜ்யம் வந்து நல்லா வரணும், உன்னுடைய அப்பாவுடைய ராஜ்யம் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான் நான் கேட்கறேன்னு சொன்னோன்னே அந்த பெண்ணும் சரின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனா அவர் என்ன பண்ணியிருப்பாரு, தனக்கு வந்து ஒரு பிராமண தேஜஸ் உள்ள ஒரு குழந்தை பிறக்கணும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு பாயசத்தை ரெடி பண்ணியிருப்பாரு. அவங்க சத்திரியர்கள்ங்கிறதுனால அந்த மாதிரி தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை பிறக்கணும்னு சொல்லி அப்படி அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாயசம் ரெடி பண்ணியிருப்பாரு. ஆனா இவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, இவங்க வந்து மாத்திடுவாங்க. ஸோ இது வந்து என்னன்னா, இதுதான் விதியை மதியால வெல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணம். ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க வந்து இவங்களுடைய புத்திசாலித்தனத்தினால ரொம்ப ஒரு என்ன சொல்லலாம், இன்டெலிஜென்டா ஒரு வேலை பண்ணி ஒரு சக்திசாலியான ஒரு குழந்தை பிறக்கணும்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க. ஆனா விதி அப்படிங்கிறது என்னவா இருக்கு, அவங்களுடைய விருப்பத்துக்கு மாறா இருக்கு. அதுதான் நம்ம வந்து எப்போதுமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. நம்மளுடைய விதியினால வந்து மதியினால விதியை மாத்துறது அப்படிங்கிறது அவ்வளவு தூரம் அது வந்து ஈஸியான ஒரு வேலை இல்லை. அது வந்து பகவானுடைய தூய பக்தர்களுக்கு தான் அது வந்து சாத்தியமே தவிர நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு அது வந்து சாத்தியம் கிடையாது. ஏன்னா தூய பக்தர்கள் பகவானுடைய ஒரு நேரடியான ஒரு தொடர்புல இருக்கிறதுனால அவங்களால என்ன பண்ண முடியும், விதியையே வந்து மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சக்தி அவங்களுக்கு கிடைக்கும். யாராவது ஒருத்தர் வந்து உடலை விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னா திரும்ப அவங்களுக்கு உயிர் கொண்டு வர்றதுக்கு கூட வந்து பக்தர்களுடைய சக்தியினால வந்து முடியும். ஆனா நமக்கு அந்த மாதிரிலாம் வந்து பண்ண முடியாது. ஓகே. அதனால இந்த பிருகு அப்படிங்கிறவருடைய வம்சத்துல வரக்கூடியது தான் பரசுராமர். ஓகே ஓகே. அடுத்து வந்து நம்ம முன்னாடியே வந்து கர்தம்ப ரிஷிக்கு வந்து சாரி சுயம்புவ மனுவுக்கு 3 பெண் குழந்தைகள் பிறந்தது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அதுலதான் தேவகுத்தி மூத்த பெண், அவங்க வந்து கர்தமரை திருமணம் செய்து கொண்டாங்கிறத பார்த்தோம். அப்புறமா வந்து ஆகூதி அப்படிங்கிறவங்க வந்து யாரு ருஷிகர் அப்படிங்கிற ஒரு ரிஷியை வந்து திருமணம் செய்துக்கிறாங்க. பிரசூதி அப்படிங்கிற வந்து தக்ஷகனை வந்து, அதாவது தக்ஷகன் இல்ல, தக்ஷகன் வந்து பாம்பு, தக்ஷன் தெரியும் நமக்கு எல்லாருக்கும். சதி அவங்களுடைய அப்பா. பல பெண் குழந்தைகள் வந்து அவங்களுக்கு இருக்கு. அதுல ஒரு பெண் குழந்தை வந்து சதி. அந்த சதி வந்து சிவபெருமானை வந்து திருமணம் செய்கிறாங்க. அவங்க வந்து ஒரு யஜ்யத்துல வந்து அவமானப்படுத்தப்பட்டதுனால அந்த அந்த யஜ்ய சாலையிலேயே வந்து என்ன பண்றாங்க, தன்னுடைய தேகத்தை வந்து தியாகம் பண்றாங்க. சிவபெருமான் வந்து என்ன பண்றாரு, கோபத்துல வந்து தட்சனை வந்து கழுத்தை வெட்டி சங்காரம் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஆட்டோடைய தலையை வந்து வைக்கிறாங்க. அந்த ஆட்டோடைய தலையில ரொம்ப நாள் அவருக்கு வந்து வாழ பிடிக்காம அந்த உடலை வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அவர் வந்து பிரச்சேதர்களுடைய பையனா அவர் வந்து பிறக்கிறார். பிரச்சேதர்களுடைய பையனா பிறந்து இந்த கதை 4வது ஸ்கந்தத்துல இருக்கு பாகவதத்துல.
ஸோ பிரச்சேதருடைய பையனா பிறந்து திரும்பவும் திருமணம் செய்து அப்போ அவருக்கு 50 பெண் குழந்தைகள் வந்து பிறக்கிறாங்க. அந்த 50 பெண் குழந்தைங்களை தான் வந்து 27 பேரை வந்து சந்திரனுக்கு வந்து திருமணம் செய்து கொடுக்குறாங்க. 10 பேரை வந்து யமனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. 13 பேரை வந்து கஷ்யப்பருக்கு வந்து திருமணம் செய்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த கஷ்யப்பர் அந்த 13 பெண்களை திருமணம் செய்து கொண்டார் இல்லையா, அந்த பரம்பரையில் அந்த சந்ததியில என்னென்ன மாதிரியான ஜீவராசிகள்லாம் வர்றாங்க, யார் யாரெல்லாம் வர்றாங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் இங்க வைசம்பாயனர் வந்து சொல்றார். கஷ்யப்பருக்கும் அதிதிக்கும் பிறந்தவர்கள் தான் வந்து 12 ஆதித்யர்கள். ஆதித்யர்கள் அப்படின்னா தேவர்கள். அந்த 12 ஆதித்யர்கள் அப்படின்னு சொன்னா 12 மாதத்திற்கும் ஒரு ஆதித்யர்கள் அப்படின்னு சொன்னா சூரியனை வந்து நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க. ஒவ்வொரு மாதமும் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாரு, சூரியனை வந்து நிர்வாகம் பண்ணுவார். ஓகே, அதுல தாதா, மித்ரன், அரியமா, வருணன், சக்ரன், அம்சன், பகன், பூஷா, விவஸ்வான், சவிதா, துவஷ்டா, விஷ்ணு அப்படின்னு 12 பேர் வந்து 12 ஆதித்யர்கள் அதிதிக்கு வந்து பிறந்தாங்க. அதிதிக்கு தான் வந்து பகவான் வாமன தேவரும் வந்து பிறந்தாரு. ஓகே, அப்புறமா கஷ்யப்பருக்கும் திதிக்கும் பிறந்தவர் வந்து தைத்தியர்கள். தைத்தியர்கள் யாரு அப்படின்னா ஹிரண்யாக்ஷன், இரண்யகசிபு. அதுல இரண்யகசிபுவுக்கு தான் வந்து பிரகலாதர் அப்படிங்கிறவர் வந்து பையனா பிறக்கிறாரு. பிரகலாதருக்கு வந்து விரோச்சனன் அப்படிங்கிறவர் வந்து பையனா பிறக்கிறாரு. விரோச்சனனுக்கு தான் வந்து பலிமராஜருடைய ஸ்டோரி நம்ம எல்லாருக்கும் தெரியும். பலிமராஜருக்கு தான் பானாசுரன் வந்து பிறக்கிறான். இந்த பானாசுரன் வந்து நீங்க 108 திவ்ய தேசத்துல வந்து திருத்தங்கல் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல. அதுதான் நான் பிறந்து வளர்ந்த ஊர். ஸோ அந்த ஊரே பானாபுரம்னு வந்துட்டு அந்த ஸ்தல வரலாறுல வந்து சொல்லப்படுது. நல்லா பானாசுரனுடைய வம்சாவளி. ஸோ அங்கதான் வந்து கிருஷ்ணருடைய பேரன் அனிருத்தனுக்கும் உஷைக்கும் திருமணம் நடந்த இடம் அது. அவங்களுக்கு திருமணம் செய்து கொள்வதற்காக கிருஷ்ணர் அங்க வந்து ஒரு இரவு அந்த ஒரு மலை இருக்கு, அங்க ஒரு சின்ன ஒரு மலை இருக்கு, அந்த மலையில வந்து தங்கினதுனால அந்த ஊருக்கு திருத்தன்கால் அப்படின்னு பேர் வந்தது. பகவான் வந்து ஒரு இரவு தங்கினதுனால திருத்தன்கால் அப்படின்னு அந்த ஊருக்கு வந்து பேர் வந்தது. இப்பயும் நீங்க அங்க போனீங்க அப்படின்னு சொன்னா அனிருத்தன் உஷையுடைய விக்கிரகத்தை நீங்க அங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம எந்த திவ்ய தேசத்திலையுமே வந்து பகவான் 5 தாய்மார்களோட வந்து இருக்க மாட்டார், தாயார்கள். ஸோ நீங்க அந்த திவ்ய தேசத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, ஜாம்பவதி. ஜாம்பவதிக்கு எந்த திவ்ய தேசத்திலையுமே ரூபம் வந்து கிடையாது. பகவான் வந்து அங்க ஜாம்பவதிக்கும் ரூபம் கொடுத்து வந்து வச்சிருக்கிறார். அதாவது அவங்களுக்கு எப்பயுமே ரூபம் இருக்கு. ஆனா 108 திவ்ய தேசங்கள்ல எங்கேயும் ஜாம்பவதி வந்து உள்ள கிடையாது. ஆனா இங்க ஜாம்பவதி வந்து கர்ப்பகிரகத்துல இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அனிருத்தனும் உஷ்ணையும் வந்து இருப்பாங்க. ரொம்ப அழகான ஒரு கோயில். பகவானுக்கு வந்து வர்ணகலாப ரூபத்துல இருப்பார். வர்ணகலாபம் அப்படின்னு சொன்னா பகவானுடைய திருமேனிக்கு மேல வந்துட்டு முதல்ல வந்து சுண்ணாம்பு வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அந்த சுண்ணாம்புக்கு மேல இயற்கை மூலிகைகள்னால வந்து கலர் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு விக்கிரகம் நீங்க வந்து சவுத் தமிழ்நாடுல தான் பார்க்க முடியும். அதுலயும் 2-3 கோவில்கள்ல தான் நீங்க பார்க்க முடியும், எல்லா இடத்துலையும் இல்லை. திருத்தங்கல்ல பார்க்கலாம் நீங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வடபத்திர சாயி அவரும் இந்த மாதிரியான ஒரு கலர்ல இருப்பாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தா ஐ திங்க் வானமாமலையா திருப்பூர்முடியான்னு தெரியல. ஸோ அங்கேயும் வந்து அந்த மாதிரி நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப விசேஷமான ஒரு விக்கிரகம். அந்த மாதிரி வந்து ஒரு நேச்சுரல் கலர்ல வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருப்பார். சின்ன வயசுல நான் வந்து அவருடைய அழகை பார்த்து பார்த்து ரசிப்போம். நல்ல அழகான அந்த தாமரை இதழ் போன்ற அந்த கண்கள் பச்சை கலர்ல அப்படியே வந்து சூப்பரா இருப்பார். ஓகே, ஸோ அனிருத்தன் உஷாக்கு திருமணமானது அங்கதான். பானாசுரனுடைய பொண்ணு தான் உஷை. ஓகே, அப்புறமா கஷ்யப்பருக்கும் தனு அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கும் பிறந்தவர்கள் தான் தானவர்கள் அப்படின்னு சொல்லி பேர். அந்த தானவர்கள்ல வந்து முக்கியமானவங்க யாருன்னா புலோமா, நமுச்சி அப்படின்னு 2 பேர். இந்த 2 பேரும் தானவர்கள். ஸோ இங்க கஷ்யப்பர் இந்த 13 பெண்கள் மூலமா என்ன பண்றாரு,
எல்லா விதமான ஜீவராசிகளையும் சிருஷ்டி பண்றாரு. அதுதான் இங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மனிதர்கள்ட்ட இருந்து மனிதர்கள் மட்டும்தான் வருவாங்க. ஆனா இவங்கெல்லாம் பிரஜாபதிகளா இருக்கிறதுனால இவங்க கிட்ட இருந்துதான் எல்லா ஜீவராசிகளுமே வந்து சிருஷ்டியாகுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வினதா கிட்ட இருந்து வந்து கருடன் வந்தாரு, பறவை இனம் வந்தது, கத்துரு கிட்ட இருந்து பாம்பு இனம் வந்தது. ஸோ இதெல்லாம் சிருஷ்டி காலத்துல பிரஜாபதிகள்னால செய்ய முடியும். அது பிரம்மா அவங்களுக்கு வந்து அந்த சக்தி கொடுத்துருக்காரு. ஓகே, அதுக்கப்புறமா வந்து கஷ்யபருக்கும் சிம்ஹிகைக்கும் வந்து பிறந்த ஒரு குழந்தை. அது யாரு அப்படின்னு சொன்னா ஸ்வர்பானு அப்படின்னு பேரு. இந்த ஸ்வர்பானு அப்படிங்கிறவர் தான் ராகு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ராகு வந்து சூரியனை பிடிச்சா சூரிய கிரகணம், சந்திரனை பிடிச்சா சந்திர கிரகணம். ஸோ அந்த ராகுங்கிற அசுரன் இந்த ஸ்வர்பானு அப்படிங்கிறது பேரு. சிம்ஹிகைக்கு வந்து பிறந்தார். இந்த சிம்ஹிகை யாரு அப்படின்னு கேட்டா, இந்த சிம்ஹிகை தான் வந்துட்டு ராமாயணத்துல ஹனுமான் லங்கையை கடக்கும் போது ஒரு அரக்கி, சிம்ஹிகான்னு ஒரு அரக்கி வந்து லக்ஷ்மணனை வந்து ஹனுமானை தடுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஹனுமான் வந்து அவங்கள தாடையை கிழித்து வதம் பண்ணக்கூடிய ஒரு அரக்கி இந்த சிம்ஹிகான்ற அரக்கி. ஸோ அது ஹனுமான் வதம் செய்த அந்த அரக்கி. ஓகே, அதுக்கப்புறமா கஷ்யபருக்கும் குரோதை அப்படின்னு வந்து ஒருத்தவங்க, அந்த கோதையில குரோதை, அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் தான் குரோத கவச்சர்கள், நிவாத கவச்சர்கள் அப்படின்னு சொல்லி பேரு. அர்ஜுனன் வனப்பருவத்துல வந்து வனவாசத்துல இருக்கும்போது சொர்க்கலோகத்துக்கு வந்து போவான். இந்திரன் கிட்ட இருந்து சில ஆயுதங்களை வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த சமயத்துலதான் வந்து இந்த அசுரர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, தேவலோகத்தை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அப்ப இந்திரனுக்காக அர்ஜுனன் வந்து என்ன பண்ணுவான், இந்த அசுரர்களோட தான் வந்து சண்டை போட்டு அவங்கள வதம் பண்ணி இந்திரனை காப்பாற்றுவான். அந்த கதையும் பின்னாடி அவங்க வனவாசத்துல வரக்கூடிய ஒரு கதை. ஓகே, அதுக்கப்புறமா கஷ்யபருக்கும் தானவிக்கும் வந்து தானாயுக்கும் பிறந்த குழந்தை தான் வந்து விருத்ராசுரன். இந்த விருத்ராசுரனுடைய சரித்திரம் பாகவதத்துல 6வது ஸ்கந்தத்துல இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ததீச்சி அப்படிங்கிறவருடைய அந்த முதுகெலும்புல இருந்து எடுத்துதான் வஜ்ராயுதம் செஞ்சு இந்த விருத்ராசுரனை தான் வந்து வதம் பண்றாங்க. ஸோ இந்த விருத்ராசுரன் பிறந்தது யாருக்கு, கஷ்யபருக்கும் தானாயு அப்படிங்கிறவங்களுக்கும் வந்து பிறந்த ஒரு குழந்தை தான் விருத்ராசுரன். அதுக்கப்புறம் கஷ்யபருக்கும் காளை அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கும் பிறந்தவர்கள் வந்து காலகேயர்கள். இவங்க ஒரு விதமான அசுரர்கள். வினதாக்கு வந்துட்டு அருணன் கருடன் அப்படின்னு சொல்லி 2 பறவைகள் வந்து பிறக்கிறாங்க. அதுல அருணனுக்கு பிறந்த குழந்தை தான் சம்பாதி, ஜடாயு அப்படின்னு 2 பேர். ஸோ சம்பாதி வந்து வானரங்களுக்கு ராமாயணத்துல சீதா எங்க இருக்கிறாங்கிறத பார்த்து ஒரு சேவை செய்யக்கூடியவர் தான் அந்த சம்பாதி. ஜடாயு சீதாவை வந்து ராவணன்ட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக உயிரை கொடுத்தவங்க. ஓகே, அப்புறமா வந்து கஷ்யபருக்கும் கத்ரு, அவங்களுக்கு பிறந்ததுதான் சர்ப்பங்கள், நாகங்கள். இதுல அவருடைய பேர்ல நம்ம பார்த்தோம், வாசுகி, அனந்தன், ஆதிசேஷன், ஜரத்காரு, கார்கோடகன், இப்படி பலவிதமான சர்ப்பங்கள், நாகங்கள் வந்து அவங்களுக்கு பிறந்தாங்க. கஷ்யபருக்கும் முனி அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கும் வந்து கந்தர்வர்கள் வந்து பிறக்கிறாங்க. கஷ்யபருக்கும் கபிலா அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கும் அந்தணர்களும் பசுக்களும் அவங்க கிட்ட இருந்து தோன்றுறாங்க. ஸோ இதுதான் சிருஷ்டியினுடைய ஆரம்ப காலம். அப்படிங்கிறதுனால கஷ்யபர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிரஜாபதி. அவர்கிட்ட இருந்து பலவிதமான ஜீவராசிகள் வந்து தோன்றுறாங்க. ஸோ ஒரு விஷயம் நம்ம இதுல என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னா, பகவான் வந்து யார் ஒருத்தருக்கு வந்து சக்தி கொடுக்குறாரோ அவர்னால வந்து என்ன பண்ண முடியும், எப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான செயல்களையும் அவங்களால வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இங்க வந்து கஷ்யபர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சாதாரண ஒரு கட்டுண்ட ஜீவாத்மா. அந்த கட்டுண்ட ஜீவாத்மா அவர்கிட்ட இருந்தே இப்படி வந்து பலதரப்பட்ட ஒரு ஜீவராசிகளை சிருஷ்டி பண்ண முடியும், அவருக்கே இந்த சக்தி இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப அவருக்கு அந்த சக்தியை கொடுக்கக்கூடிய பகவானுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும், அவரால் பண்ண முடியாததுன்னு ஏதாவது இருக்குமா? ஸோ நம்ம சில நேரத்துல அதுதான் வந்து கேள்வி கேட்கிறோம். சாஸ்திரத்துல வந்து இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறதுனால எப்படி இதெல்லாம் வந்து சாத்தியமா, இதெல்லாம் வந்து வெறும் கட்டுக்கதை அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம். ஆனா உண்மை அது கிடையாது. பகவானுடைய ஒரு விருப்பம் இருந்தது அப்படின்னு சொன்னா அவருடைய சக்தியினால வந்து எப்படிப்பட்ட காரியமும் சாத்தியம் அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். என்ன வேணா வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாருங்க,
கபிலா அப்படிங்கிற பெண்ணுகிட்ட இருந்து அந்தணர்களும் பசுக்களும் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்படின்னா அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்கன்னு அர்த்தம். ஸோ பகவானும் வந்துட்டு என்ன சொல்றாரு, நமோ பிராமணிய தேவாய கோ பிராமணகிதாய ஜெகதிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமகன்னு நம்ம சொல்றோம். பகவானுக்கு அந்தணர்களும் பிராமணர்களும் பசுக்களும் ரொம்ப ரொம்ப பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்லி. ஓகே. அதுக்கப்புறமா வந்து ருத்ரர்கள் வந்து 11 ருத்ரர்கள் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தோம். பிரம்மா வந்து சிருஷ்டி ஆரம்பிக்கும் போது இந்த ருத்ரர்கள் தோன்றி அவங்க வந்து அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். அதுல அந்த ருத்ரர்கள் வந்து 11 பேர் இருக்கிறாங்க. அந்த 11 பேரையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. மிருகவியாதர், அப்புறமா வந்து சர்பர், அப்புறம் வந்து நிருதி, அப்புறம் வந்து சுஜைதா, அஜய்தபா அப்படின்னு ஒரு பேரு, அப்புறம் அகிபுத்திரர்னு ஒரு பேரு ஒருத்தர், அப்புறம் வினாதி அப்படின்னு ஒருத்தர், தகனர்னு ஒருத்தர், ஈஸ்வரர்னு ஒருத்தர், கபாலி அப்படின்னு ஒருத்தர், ஸ்தானுன்னு ஒருத்தர், பகன்னு ஒருத்தர். இந்த மாதிரி 11 ருத்ரர்கள் இருக்கிறாங்க. அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா இங்க வைசம்பாயனர் திரும்ப வந்து பாண்டவர்கள் எந்த வம்சத்துல வர்றாங்கிறது தான் இப்போ முக்கியமானது. ஸோ அதனால அவங்க எந்த வம்சத்துல இருந்து வர்றாங்கிறதுக்கு திரும்ப ஒரு வாட்டி வந்து ஆரம்பிக்கிறாரு. பிரம்மா கிட்ட இருந்து வந்தது அத்ரி அனசுயாவுக்கு வந்துட்டு 3 குழந்தைங்க நான் முன்னாடியே சொன்னேன். அந்த 3 குழந்தையில ஒருத்தர் சோமன், அதாவது சந்திரன். ஸோ அந்த சந்திரன் கிட்ட இருந்து பிறந்தவர் தான் புதன் கிட்ட இருந்து பிறந்தவர் புரூரவஸ், அவர்கிட்ட இருந்து பிறந்தவர் காதி, அந்த காதிங்கிறவர்கிட்ட இருந்து பிறந்தவர் தான் கௌசிகர் கிட்ட இருந்து பிறந்தவர் நகுஷன் கிட்ட இருந்து பிறந்தவர் யயாதி கிட்ட இருந்து பிறந்தவர் புரு கிட்ட இருந்து பிறந்தவர் ஹஸ்தியில இருந்து பிறந்தவர் வந்து பிரதீகன், அவர்கிட்ட இருந்து பிறந்ததுதான் சாந்தனு. அப்புறமா சாந்தனுக்கும் கங்காவுக்கும் பிறந்ததுதான் பீஷ்மர், சாந்தனுக்கும் சத்தியவதிக்கும் பிறந்ததுதான் சித்திராங்கதன் விசித்திர வீரியன். ஸோ அது இனிமே டீட்டெயிலா வரப்போகுது. ஸோ இதை வந்து இங்க வைசம்பாயனர் வந்து சொல்றாரு. இந்த மாதிரி இந்த அத்ரி ரிஷி அவருடைய அந்த பரம்பரையில இந்த பாண்டவர்கள் வர்றாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அதுல வைசம்பாயனர் யயாதி அப்படிங்கிற அந்த அரசனுடைய ஸ்டோரியில இருந்து டீட்டெயிலா வந்து ஆரம்பிக்கிறாரு. அதனால அடுத்து வைசம்பாயனர் வந்து சொல்ல போற ஒரு முக்கியமான ஸ்டோரி வந்து யயாதியில இருந்து ஆரம்பிச்சு அப்படியே வந்து எப்படி சாந்தனு வந்தாரு, சாந்தனுல இருந்து எப்படி மற்றவர்கள்லாம் அடுத்தடுத்து வந்தாங்கிறது தான் இனிமே ஒவ்வொரு ஸ்டோரியா வந்து வரப்போகுது. ஸோ இனிமே வரக்கூடிய கதைகள் எல்லாமே ரொம்ப முக்கியமான கதைகள். எல்லா கதாபாத்திரங்களும் எப்படி வந்து தோன்றுனாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ வெரி மச். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம், கேள்வி இல்லை கருத்துக்கள். இவ்வளவு தூரம் டீட்டெயிலா வந்து யாருக்கு என்ன பிறந்தாங்கன்னு கேட்டு என்ன ப்ரூவ் பண்ண போறோம்? கதைக்கு வாங்க அப்படிங்கிறீங்க. சொல்லுங்க, யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபு. நன்றி பிரபு. இவ்வளவு டீடைல்ஸ் நீங்க அவ்வளவு கலெக்ட் பண்ணி எடுத்து எங்களுக்கு சொல்றது அப்படிங்கிறது நாங்க செஞ்ச பாக்கியம் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபுஜி, நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க இல்லையா, வாழ்க்கை வந்து பலவித அம்சங்களோட இருக்குது. பல செயல்களை செய்யறோம், அந்த செயல்களுக்கு சில செயல்களுக்கு ரியாக்ட் பண்றோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பகவான் மேல எப்படி உண்மையான பிரேமைய வளர்த்துக்கணும், அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும், பகவான் மேல பிரேமை எப்படி வளர்த்துக்கணும்னு டவுட் வருது. பல செயல்களுக்கு நடுவுல எப்படி வந்து பகவானை நினைச்சுக்கிறது? ஆக்சுவலா அது வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு காரியமே கிடையாது. இப்போ நீங்க வீட்டுல வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்க, இல்ல வெளியில எங்கேயோ வந்து ஸ்கூல்ல இருந்து ஒரு ட்ரிப்புக்கு போயிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க.
ம் நீங்க வேலை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஆனா நினைக்கிறதெல்லாம் யாரை பத்தி நினைச்சிட்டு இருப்பீங்க? குழந்தைங்கள தான் நினைச்சிட்டு இருப்போம், எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. பத்திரமா இருக்கிறாங்களா, டைமுக்கு ஆ சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்களா இல்லையா, ம் இந்த ஒரு சிந்தனை நமக்கு வந்துட்டு வரும். ஆனா நம்மளுடைய ம் தேகம் வந்து வேற வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு இல்லையா? ம் ஆமா அது நீங்க பிரபுஜி. வீட்டு வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, அதை நீங்க ஸ்டாப் பண்ண போறது இல்ல. அதே சமயத்துல ம் மனசு அதுவும் ஸ்டாப் ஆக போறது இல்ல, அது குழந்தைங்களுக்கு மேலேயே போக்கஸ்டா இருக்கும். ஆமா பிரபுஜி. ஜஸ்ட் லைக் தட், அவ்வளவுதான். அதே ஓ மாதிரி தான் நம்ம வேற வேலை பண்ணிக்கிட்டு இருந்தா கூட அந்த நேரத்துல ஆ மனசை வந்து பகவானை பத்தி நினைக்கிறதுக்கு நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்கணும், அவ்வளவுதான். அது வந்து ஓகே ஓகே. பகவானை பத்தி இந்த மாதிரி எல்லாம் நிறைய கேட்க 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 என்ன ஆகும், அந்த கேட்டதை நம்ம வந்து ரிமெம்பர் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும், ஆ அவ்வளவுதான். ஓ அப்ப ஆ ஈஸியா அது வந்து வர ஆரம்பிச்சோம். நம்ம ஒரு வேலை ஓகே ஓகே. செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல வேற எதையோ யோசிக்கிறதுக்கு, இன்னைக்கு கிளாஸ்ல ஆ இது கேட்டோமே, பிரபு இப்படி சொன்னாரே, ஓ பகவான் ஆ இப்படி எல்லாம் பண்றாரா அப்படின்னு அதை நம்ம ஆ ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளவுதான். ஓகே ஓகே பிரபுஜி. ஓகே பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. சூப்பரா இருக்கு பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இல்ல கருத்துக்கள்? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சொல்லுங்க. இந்த வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறது எந்த யுகத்திலுமே சரியா இருந்தது இல்லையா பிரபுஜி? எந்த யுகத்திலயும் சரியா இருந்தது இல்ல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தத்துல கேட்க வரீங்க? இல்ல, இப்ப ராவணனுடைய பிறப்பு அவன் வாழ்ந்தது சொல்லி சொன்னீங்கல்ல நீங்க, அப்ப மாறினாங்கல்ல, அதுக்காக கேட்கிறேன். யா, இது எப்பவுமே இருக்கக்கூடியதுதான், ஏன்னா இது பௌதீக உலகம். சும்மா தமிழ்ல வந்து இந்த மாதிரி ஒரு பழமொழி ஊரு பக்கம் சொல்லுவாங்க, அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன், யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம். ஜாதிக்கு ஒரு 10 பேர் நல்ல பையன் இருப்பான், ஒரு 10 பேர் கெட்ட பையன் இருப்பான்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவ்வளவுதான், இது எப்பவுமே இருக்கக்கூடியதுதான். அது எந்த ஒரு இதா இருந்தாலும் கலியுகத்துல கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், ரொம்ப ஜாஸ்தி கலியுகத்துல. முன்னாடி வந்து அட்லீஸ்ட் ஏதோ 1-2 கேஸ் அந்த மாதிரி இருக்கும், பட் கலியுகத்துல ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா யாருக்குமே வந்துட்டு அவங்களுடைய சுதர்மம் என்ன அப்படிங்கறத பத்தின ஒரு சரியான ஞானம் இல்லை இல்லையா? ஒண்ணு ஞானம் இல்ல அப்படின்னா அந்த ஞானம் கிடைச்சா கூட அதை கடைபிடிக்கிறதுல சோம்பேறித்தனம். என்ன பண்றது? இப்போ ஜஸ்ட் இன்னைக்கு வந்து ஸ்ரீ வைஷ்ணவத்தை பத்தி பிரச்சாரம் செய்யக்கூடிய, ஃபேமஸா பிரச்சாரம் செய்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த உபன்யாசகர்களே வந்துட்டு அவங்களுடைய உபன்யாசகத்திலே சொல்லி வருத்தப்படக்கூடிய ஒண்ணு என்னன்னா, இன்னைக்கு யாரும் வந்து சந்தியாவந்தனம் ஒழுங்கா பண்றது இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. சந்தியாவந்தனம் பண்ணுங்கன்னு வந்து என்ன பண்றாங்க, அவங்கள வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பேசுறாங்க உபன்யாசத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பாதி பேருக்கு மேல யாரும் வந்து ஒழுங்கா சந்தியாவந்தனம் பண்றது இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய வருத்தம். அப்போ இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாதுன்னு வந்து யாரு சொல்றா, பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போ அதுக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனம் இருக்கிறதுனால தானே ஆளுங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னா கலியுகத்துல வந்து ஸ்திரீ தர்மத்தின்படி வாழணுமா இல்ல பக்திங்கிற அந்த நிலையில போகணுமா? அதாவது ஸ்திரீ தர்மத்தோட வந்து பக்தி அப்படிங்கிறது உயர்ந்த ஒரு தர்மம். ஆனா நம்ம வந்து இந்த உடல்ல இருக்கிறதுனால, நம்ம இந்த உடல் சார்ந்த எண்ணத்துல இருந்து இன்னும் முழுமையா விடுபடாததுனால நம்ம அந்த ஸ்திரீ தர்மத்தையும் நம்ம வந்து கடைபிடித்து தான் ஆகணும். நம்ம வந்து இப்போ பக்திக்கு வந்துட்டோம், நம்ம எல்லாருமே ஆத்மா, இனிமே வந்து இந்த தேக சம்பந்தமான ஒரு கண்ணோட்டம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் எல்லாரோடையும் வந்து கலக்க முடியாது இல்லையா? அதனால அந்த தேக தர்மத்தையும் நம்ம வந்து கண்டிப்பா, அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த தேக தர்மத்தையும் கடைபிடிக்கணும். அதே நேரத்துல வந்து தூய பக்தியை பண்றதுக்கும் நம்ம வந்து முயற்சி செய்யணும். சில நேரத்துல வந்து என்ன ஆகும்னு சொன்னா,
ஒரு பக்தர் உண்மையிலேயே வந்து அவர் ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கலாம். அவர் நான் உயர்ந்த நிலையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தேக தர்மத்தை அவர் வந்து கடைபிடிக்காம போனாருன்னா, அப்போ அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த உயர்ந்த நிலைக்கு வராமலே அந்த தேக தர்மத்தை அவங்களெல்லாம் விட்டுருவாங்க. அப்போ அது வந்து ஒரு தப்பான ஒரு எக்ஸாம்பிள் ஆயிப்போம். அதனாலதான் கிருஷ்ணரே வந்து என்ன பண்றாரு, அவர் இங்க வந்தாருன்னா எல்லா விதமான அந்த தர்மத்தையும் அவர் கரெக்டா வந்து ஃபாலோ பண்றாரு. கிருஷ்ணரே அந்த பகவத்கீதையில வந்து சொல்றாரு, இதெல்லாம் நான் பண்ணாம விட்டுட்டேன்னா அப்புறமா பின்னாடி வந்து என்னைய வந்து காரணமா சொல்லுவாங்க, அவரே பண்ணல நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் கிருஷ்ணருடைய தினசரி வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவர் காலையில எந்திரிப்பாரு, குளிப்பாரு, சந்தியாவந்தனம் பண்ணுவாரு, அப்புறமா வந்துட்டு பசுக்களுக்கு வந்துட்டு பூஜை பண்ணுவாரு, அப்புறம் வந்து தான தர்மம் எல்லாம் பண்ணுவாரு. இப்படி அவருடைய ரொட்டீன் வந்து பர்ஃபெக்டா அவர் வந்து வச்சிருப்பாரு. ஸோ அதனால ஒருத்தர் வந்து அட்லீஸ்ட் சமுதாயத்துக்கு வந்து ஒரு வழிகாட்டுறதுக்காகவாவது அவருடைய அந்த தேக தர்மத்தை வந்து என்ன பண்ணியாகணும், ஸ்ட்ரிக்டா வந்து ஃபாலோ பண்ணணும். அப்பனா தான் அவரை பார்த்து மற்ற 4 பேர் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பாங்க. ஓகே, வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி? ஓகே. ஓகே, ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ வெரி மச். வணக்கம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரஜா வேர்ட் மீனிங் என்னது பிரபுஜி? பிரஜாபதி வேர்ட் மீனிங். பிரஜாபதி அப்படின்னு சொன்னா ஜன உற்பத்தி செய்யக்கூடியவங்க, ஜீவராசி உற்பத்தி பெருக்கம் பண்ணக்கூடியவங்க. தேங்க்யூ.